தங்கம் விலை சவரனுக்கு 1600 ரூபாய் உயர்வு. சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரன் 93,760 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 3000 ரூபாய் உயர்வு. 1 கிராம் வெள்ளி 174 ரூபாய்க்கு விற்பனை. வானிலிருந்து வளைய வடிவில் குதித்து இந்திய எல்லை பாதுகாப்பு படையினர் அசத்தல். வைர விழா கொண்டாட்டங்களையொட்டி மெய் சிலிர்க்க வைக்கும் நிகழ்வு. டெல்லி காற்று மாசு பிரச்சினை தொடர்பாக பிரதமர் அலுவலக உயரதிகாரிகள் அவசர ஆலோசனை. மின்சார வாகனங்களின் பயன்பாட்டை ஊக்குவிக்க மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தல். கோவையில் அமைக்கப்பட்டுள்ள செம்மொழி பூங்காவை முதல்வர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். 23 வகையான தோட்டங்களுடன் இரவில் வண்ண விளக்குகளால் ஜொலித்த பூங்கா. மாவட்ட செயலர்களுடன் காணொலியில் ஆலோசனை நடத்துகிறார் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் தொடர்பாக கேட்டறிகிறார். டிசம்பர் 15ஆம் தேதி முக்கிய முடிவு எடுக்கவிருப்பதாக முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் பேச்சு. திருந்தவில்லை எனில் திருத்தப்படுவீர்கள் என தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு கூட்டத்தில் ஆவேசம். பல்வேறு பிரச்சனைகளுக்குள் நான் உள்ளே சென்று மீண்டும் அதை பூதகரமாக வெளிப்படுத்த நான் விரும்பவில்லை என்பதை மட்டும் சொல்லி, ஆனால் திருந்தவில்லை என்றால் டிசம்பர் 15ஆம் தேதி திருத்தப்படுவீர்கள் மட்டும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் சொல்லி, இன்னும் 1 மாதத்தில் அதிமுக ஒன்றிணையவில்லை என்றால் புதிய கட்சி உருவாக்கப்படும். ஓ. பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் வைத்தியலிங்கம் திட்டவட்டம். இன்னும் 1 மாதத்தில் கழகம் ஒன்றிணையவில்லை என்றால் ஒரு வியூகத்தை அமைத்து அண்ணனுடைய உரிமை மீட்பு குழு என்பது கழகமாக மாறி மாபெரும் வெற்றியை பெறும். அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். என்டிஏ கூட்டணியில் ஓ. பன்னீர்செல்வம் மீண்டும் இணைவாரா என்ற கேள்விக்கு நயினார் நாகேந்திரன் பதில். தேசிய ஜனநாயக கூட்டணியில மீண்டும் இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் சொல்லியிருக்கிறாரு. அதற்கான சாத்தியக்கூறுகள் எது இருக்குது? அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். பீகாரை போல தமிழ்நாட்டில் வடமாநில அரசியல் ஈடுபடாது என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பேச்சு. தமிழ்நாடு விழிப்புணர்வு உள்ள தெளிவான மாநிலம் எனவும் கருத்து. கரூர் துயர சம்பவம் தொடர்பாக தாவேக நிர்வாகிகள் ஆனந்த், நிர்மல்குமார், ஆதவர்ஜுனாவிடம் நேற்று 10 மணி நேரம் விசாரணை. 2வது நாளாக இன்றும் விசாரணைக்கு ஆஜராக உத்தரவு. எஸ்ஐஆர் படிவங்களை பூர்த்தி செய்ய கூடுதல் அவகாசம் வழங்கப்பட வாய்ப்பில்லை. தமிழக தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் திட்டவட்டம். விடுதலை புலிகள் வழக்கில் தொடர்புடைய இலங்கை பெண்ணுக்கு தமிழகத்தில் வாக்குரிமை. தேர்தல் ஆணையத்துக்கு அமலாக்கத்துறை புகார் கடிதம். தேசிய நெடுஞ்சாலை மற்றும் சிப்காட்டிற்காக நிலம் கையகப்படுத்தப்பட்ட விவகாரத்தில் முறைகேடு செய்ததாக புகார். சென்னையைச் சேர்ந்த தனியார் நிறுவன இயக்குநரை கைது செய்தது அமலாக்கத்துறை. மழை காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வேகமாக பரவும் வைரஸ் காய்ச்சல். தொடக்கத்திலேயே சிகிச்சை எடுத்துக் கொள்ள வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தல்.
தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை. நெல்லை, குமரி மாவட்டங்களில் நீர்நிலைகளில் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்வு. மணிமுத்தாறு, பாபநாசம், சேர்வலாறு அணைகளிலிருந்து மொத்தம் 16,000 கன அடி நீர் திறப்பு. நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் உள்ள கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தொடர் மழையால் நெல்லை, குமரியில் அருவிகளுக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. கடும் வெள்ளப்பெருக்கால் குற்றால அருவிகளில் பொதுமக்கள் குளிக்க தடை நீட்டிப்பு. திருச்செந்தூர் அருகே காயல்பட்டினத்தில் வீடுகளை சூழ்ந்த மழைநீர். பல்வேறு இடங்களில் சாலைகளிலும் மழைநீர் தேங்கியதால் மக்கள் அவதி. நாமக்கல் அருகே கொல்லிமலை ஆகாயகங்கை அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். சுற்றுலா பயணிகள் அருவிக்கு செல்லவும் குளிக்கவும் தடை விதிப்பு. தென் தமிழக மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் சூறைக்காற்று வீசும். 5 மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல். கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் பிரிவில் 1 கிராம் தங்கத்துக்கு வழங்கப்படும் கடன் தொகை 7,000 ரூபாயாக உயர்வு. சர்வதேச நிலவரங்களால் தங்கம் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருவதால் நடவடிக்கை. ஈரோடு சத்தியமங்கலம் அருகே நள்ளிரவில் ஊருக்குள் புகுந்து சிறுத்தை. நாயை வேட்டையாடி சென்றதால் மக்கள் அச்சம். கூடலூர் அருகே புலி தாக்கியதில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த பழங்குடியின பெண் உயிரிழப்பு. புலியை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ள வனத்துறையினர். திருவண்ணாமலை தீபத் திருவிழாவையொட்டி கோலாகலமாக நடைபெற்ற முதல் நாள் உற்சவம். வீதிகுலாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு. அருணாச்சலனே ஈசனே அன்பே சிவமானநாதனே அருணாச்சலனே ஈசனே அன்பே சிவமானநாதனே. திருச்சானூரில் மகாராணியான அருள் பாலித்த பத்மாவதி தாயார். அஸ்வவாகன சேவைக்கு முன்னர் நடன கலைஞர்கள் மற்றும் சிறுவர் சிறுமிகளின் கலை நிகழ்ச்சி. மலைகள் ஏறி
அயோத்தி கோயில் கோபுரத்தில் இன்று கொடியேற்றுகிறார் பிரதமர் மோடி. ஸ்ரீராமரின் வீரத்தையும் தெய்வீக மகிமையையும் குறிக்கிறது என பிரதமர் பதிவு. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின் எத்தியோப்பியாவில் வெடித்த ஹேலிகுப்பி எரிமலை. எரிமலையின் சாம்பல் புகை இந்தியாவின் வட மாநிலங்களுக்கும் வந்ததால் அதிர்ச்சி. வட இந்தியாவில் எரிமலை சாம்பல் மேகம் 10 கிலோமீட்டர் உயரத்தில் இருப்பதாக விளக்கம். சில மணி நேரங்கள் மட்டும் தாக்கம் இருக்கும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். எரிமலை சாம்பல் காற்றில் பரவியிருப்பதால் இந்திய விமானங்களுக்கு எச்சரிக்கை. விமானத்தின் எஞ்சினையே பாதித்துவிடும் என்பதால் கவனமாக இருக்க விமானிகளுக்கு அறிவுறுத்தல். தாய்லாந்தின் சொங்லா மாகாணத்தில் கடும் வெள்ள பாதிப்பு. பாதுகாப்பான இடங்களை நோக்கிச் செல்லும் ஆயிரக்கணக்கான மக்கள். சீனாவில் 106 கிலோமீட்டர் தொலைவுக்கு நடந்து சென்ற ரோபோ. அதிக தொலைவுக்கு நடந்து சென்ற இயந்திர மனிதன் என சாதனை.